ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த கார்த்தி இருந்துக்கிட்டு ஏதோ நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம், நம்ம தான் இந்த உலகத்துலேயே பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகணத்தில் சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் எல்லாமே இந்த அஞ்சலி தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சு இந்த கம்பெனியோட ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் நாங்கள் மட்டும்தான், எங்களை தவிர வேறு யாருக்குமே இதில் உரிமை இல்லை. முக்கியமாக இந்த பைரவிக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லை. அவங்க சும்மா வந்து எங்கள் கூட சேர்ந்துட்டுருக்காங்களே தவிர மற்றபடி கம்பெனியோட முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான பொறுப்பு அதெல்லாம் முடிவு எடுக்கிறப்ப நாங்கள் தான் முடிவு எடுப்போம், வேறு யாருக்கும் அந்த முடிவு விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷமாக பைரவி அந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்காங்க, அவங்களும் ஒரு ஓடாக தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த அஞ்சலி ஒரு செகண்டில் அப்படி சொன்னதும் ரொம்பவே கஷ்டமாயிருது. இப்போ ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் அவங்க 2 பேரை தான் பாஸ் முதலாளியமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளுறது உன் கூட்டு அப்படியே என்னை ஒரு மெய்சில் இருக்க வைக்கிறாங்க. அப்படியே பனைமலை பொழிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த அஞ்சலிக்கு. அதனால் இந்த பைரவிக்கு அப்படியே அவமானத்தில் கூனி குறுகி நின்றுட்டுருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் இப்போதைக்கு அமைதியாக இருக்காங்க. ஆனாலும் இது அப்படியே தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இல்லை. ஏன்னா இந்த அஞ்சலி அந்தளவுக்கு அசிங்கப்படுத்திட்டா. இந்த பைரவி மேடம் சும்மா சும்மா எங்கள் கேபின்குள்ளே வர்றதோ, அப்புறம் எங்களுடைய எம்டி சீட்டில் உட்கார்றதோ, அப்புறம் முக்கியமான பொறுப்பெல்லாம் எடுக்கிறதோ இதெல்லாம் தலையிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்கவும் அஞ்ச மாட்டோம். ஏன்னா எல்லா முடிவையும் நாங்கள் 2 பேர் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் இன்னும் அசிங்கமாக போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு சான்ஸ் மாதிரி. ஒருவேளை பைரவி ஆண்டி வந்து எங்கள் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியாக வேலை செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுப்போம், அவங்களுக்கு மாதம் ஒரு 30,000 40,000 சம்பளம் வேணால் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி சொன்னதும் இன்னும் அசிங்கமாக போச்சு. யாரோட கம்பெனிக்கு யார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு, அஞ்சலி நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ, என்னதான் இருந்தாலும் இந்த கம்பெனியோட ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் நானாக கூட இருக்கலாம், ஆனால் நீ வந்து ஓனராக இருக்குன்னு சொல்கிறது தப்பு, இதில் எனக்கு எம்ப்ளாயி வேறு இருக்க சொல்கிறியா அப்படின்னு தான். ஆமாங்க, எல்லா சொத்தும் எங்கள் பேரில் தான் இருக்குது, எல்லா பேரும் என் பேரில் தான் இருக்குது, இங்கே யாரை வேலைக்கு வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற எல்லா உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, நீங்கள் எப்படி இங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அஞ்சலி, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல, மரியாதையை இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. ஏன்னா இன்றைக்கி தான் முதல் நாள் ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம், ஆஃபீஸில் வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், எல்லாருக்கூடையும் நாங்கள் பேசி எல்லா இதையும் நாங்கள் வந்து ஒரு இது பண்ணிக்கணும், அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, உடனே வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறாங்க. அதனால் ரொம்ப மனசு உடஞ்சி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆக்சிடெண்ட் ஏதாச்சும் பண்ணிடலாமா அந்தளவுக்கு ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மைண்டை வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த அஞ்சலி தான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உட்காந்து அப்படியே ஒரு வெறி பிடிச்சி யானை எப்படி இருக்குமோ மதம் பிடிச்ச சிங்கம் அந்த மாதிரி ஒரு வெறியோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி இன்றைக்கி வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தா அவங்க பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் சாப்பாட்டை முடிச்சுட்டு கடைசியில் 12 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வராங்க. அதை பார்த்த பைரவிக்கு இன்னும் கடுப்பாயிருது. அப்புறம் வந்தவங்கள என்னடா இது வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்களே சாப்பிட்டாங்களான்னு கேட்காம அவங்க பாட்டுக்கு மேலே போல், என்ன அஞ்சலி சமையல் வேலை எதுக்கு பார்க்கலையா, நான் இன்னும் சாப்பிட்ல அப்படின்னதும், நீங்கள் சாப்பிட்டா என்ன சாப்பிடல என்ன, நான் அப்படியே உங்களுக்கு பசிச்சாலும் நீங்களே போய் சமைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிற, இத்தனை நாளாக இலக்கிய அந்த வீட்டில் இருக்கிறவரையும் அவ்வளோ ஆஃபீஸ்க்கு போவா, எல்லா வேலையும் செய்வா, வீட்டில் சமையலும் செய்வா, இன்றைக்கி என்ன நீ திமுறா பேசுகிற அப்படின்னும், அவள் வேலைக்காரியாக இருந்தால் வேலைக்காரன் பொண்டாட்டியாக இருந்தால் அதனால் வேலை செஞ்சா, நான் ஏன் வேலை செய்யணும், நான் இந்த வீட்டோட முதலாளி, எனக்கு இந்த வீட்டில் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை, நான் வந்து 10 பேரை வேலையும் வாங்குவேன், ஒருவேளை நீங்கள் சமையல் வேலை பிடிச்சிருந்து சமையல் வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்குறேன், டெய்லி சமைக்க கூட செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் இன்னும் சுருன்னு தலைக்கு ஏறுறது கோவம். அதனால் வந்துச்சு பாருங்க கோவம். அப்படியே அவங்க ரூமில் அந்த துப்பாக்கி எடுத்துன்னு வந்து அவன் நெத்தியில் வச்சிடுறாங்க. என்ன ஆண்டி பூச்சாண்டி காட்டுறீங்களா, இல்லை பூச்சாண்டி காட்டுறீங்களான்ற, இந்த பூச்சாண்டியெல்லாம் நான் எப்பயோ பார்த்தாச்சு, இதுக்கு மேலே பார்க்கறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை, தயவு செஞ்சு அந்த பொம்மை துப்பாக்கியை கீழே போட்டு தீபாவளி துப்பாக்கியை போய் ரூமில் அமைதியாக படுத்து தூங்குங்க, காலையில் பார்த்துக்கலாம், சாப்பாடு செய்கிறது வேலைக்கு யாருன்னா ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள வேணால் சமைச்சு கொடுக்க சொல்கிற, சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, என்னது மறுபடியும் நான் வீட்டை விட்டு போகணுமா, என்னடி சொல்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ என்னை வீட்டை விட்டு கிளப்புறதுலேயே குறியாக இருக்குவேன், உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நெத்தி பொட்டுக்கு நேராக வச்சு டொமான்னு சுட்டுறாங்க. ஆனால் குட் லக்குங்க,
எப்படியோ அந்த அஞ்சலியோட மண்டையில் அது வந்து படலை. ஆனால் அவங்க சுட்டதில் வேறு இடத்துல போய் பட்டு அந்த இது இருக்கும் இல்லையா ஃபவுண்டைனு, அது வந்து புட்டுன்னு மண்டி அடிக்க அந்த இடம் ரத்தம் வந்து ஓட்டை ஆயிடுது. அடப்பாவி, துப்பாக்கியில் சுட்டுருந்தா கூட சின்ன ஓட்டையாக தான் இருக்கும், இந்த ஃபவுண்டைன் வந்து இடிச்சதில் என் தலைமண்டை பொட்டுன்னு ஓட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டுருக்கு. அந்த நேரம் இருந்துக்கிட்டு கார்த்திக் இந்த குடு உடுன்னு ஓடி வர, என்ன மற்ற உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவி இல்லையா, அஞ்சலி என்ன பண்ண, எதுக்காக அவளை துப்பாக்கியில் சுட்டிங்க அப்படின்னு கேட்க, டேய் அது நான் துப்பாக்கியில் சொல்லடா, அங்கே சுட்டண்டா, அது வந்து அவர் தலைமடியை வச்சிச்சுடா, என்னடா பண்ணிட்டு வந்ததும், உங்களை இந்த வீட்டில் வச்சிருக்கிறதே தப்பு, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிடுங்க, உங்களை வச்சிருக்கிறதுனால ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வாயால் சொன்னதும் இன்னும் கடுப்பாயிருது நம்ம பைரவிக்கு. கடுப்பாயிருது அப்படின்றது அப்பாற்பட்டது, அவங்களுக்கு அவமானமாக இருக்குது. இந்த எத்தனை வருஷமாக நம்ம தூக்கி வளர்த்த பையன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.